ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, எனக்கு அடிக்கடி கனவுல பாம்பு சிலையில அ கடவுளின் சிலைகள் கனவுல வருது. சில சிற்பங்கள் வருது. யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களுக்குத்தான் இந்த பதிவு. அந்த என்னன்னா, கனவுல அடிக்கடி அந்த சிலைகள் வந்தாலோ, இல்ல பாம்பு சிலை மாதிரி பாம்பு இல்ல, சிலை வடிவத்தில வந்தாலோ, உங்களுக்கு பணவரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். இல்ல நீங்க நீங்க முதலீடு போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு வியாபாரத்துலன்னா, அதுலேருந்து நம்மளுக்கு பலன் தரப்போகிறதுன்னு அர்த்தம். ஸோ, அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இந்த அரச மரத்துக்கு கீழ யாராவது பச்சை பால் ஊத்துற மாதிரியோ, அரச மரம் மேல யாராவது உட்கார்ந்திருந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியோ எல்லாம் வந்ததுன்னா, பெரும் சம்பத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ, அதனால கனவுல இந்த மாதிரியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பயப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு நல்ல நலனுக்கான அறிகுறிகள். தங்க மீன் மாதிரி வரது, ஒரு மீன் பேசுற மாதிரி, அப்படி எல்லாமே வந்தாலும் செல்வ சம்பத்துக்கான அறிகுறி தான். ஸோ, அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கனவுல பாம்பு தொரத்தி வருதோ, கொத்தினாலோ கூட நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா, பாம்பு கொத்தினால் அதோட உங்களுக்கு அந்த இதெல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஸோ, அதனால கனவுல சொல்றேன். ஸோ, அதனால இப்போ குழம்பிக்கிட்டு இந்த மாதிரி கனவு வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு. சில சிற்பங்களுக்கு எனக்கு மீனிங்கே தெரியல. எனக்கு என்னமோ பயமுறுத்துற மாரி இருக்கு அப்படிலான்னா, பயமுறுத்துறதுல ஒரு சாமி சிலைகள் என்ன சாமின்னு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒரு சிற்பங்கள், சிலைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல பணவரவு இல்ல, நீங்க முதலீடு செய்திருக்கும் பணத்திலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ, அதனால டென்ஷன் எடுத்துக்காம சந்தோஷப்படுங்க நல்ல கனவு வந்திருக்கு.